ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக ஒரு பெண் என் முன்னால் நின்று ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டிருக்கிறாள். என் குழந்தையே, அந்த பெண் வைத்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. இந்த வேண்டுதலை அவர் எதற்காக வைத்துள்ளார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? அது மட்டுமல்லாமல் அவர் யார், அவர் எதற்காக என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, இது உன் வாழ்க்கைக்கு நல்லதா அல்லது கெட்டதா என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்தி வாய்ந்த மாற்றங்களை உனக்கு கொடுக்க போகின்றது. இந்த நேரத்தில் உனக்காக அதுவும் ஒரு பெண் என் முன்னால் வந்து வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ அதை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஒருவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெண் மிகவும் அதிகமான பங்கு வகித்திருப்பார். என் தங்க குழந்தையே, அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். ஏனென்றால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள் அல்லவா? என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன் முன்னேற்றத்திற்கு ஒரு காரணமாக ஒரு பெண் இருந்திருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கையின் தோல்விக்கு ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கலாம். என் தங்க குழந்தையே, இப்பேற்பட்ட ஒரு பெண்தான் உனக்காக இப்படி ஒரு வேண்டுதல் என் முன்னால் வைத்திருக்கின்றார். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது என் குழந்தையே. ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி ஒரு நாளும் நீ தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. ஏனென்றால் இதையெல்லாம் கண்டு நீ தேவையில்லாமல் அடுத்தவர்களை பற்றி நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், அடுத்தவர்களை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையில் நடக்கிற நல்லதெல்லாம் கெட்டதாக மாறிவிடும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் கூட உன்னை விட்டு விலகி சென்று விடுகிறது. நீ பெரும்பாலும் மெத்தன மனப்போக்கில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்காக ஒரு பெண் வந்து என்னிடத்தில் மெய்யுருகி கண்ணீர் சிந்தி வேண்டுதல் வைத்தார். அவர் என்ன வேண்டுதல் வைத்திருக்கின்றார் தெரியுமா? என் தங்க குழந்தையே, அந்த பெண்ணானவள் உனக்கு மிகவும் நெருக்கமானவள். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உன்னை விட அதிகமாக அக்கறை கொண்டவள். அந்த பெண் உன்னை பற்றி நினைத்து மனம் சோர்ந்து கிடக்கின்றார். மனம் வேதனைப்படுவது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்றாள். என் தங்க குழந்தையே, அந்த பெண் என்னென்ன நினைத்தார்கள் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்ணார பார்த்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் விரும்பிய ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தையாவது உனக்கு கொடுக்க வேண்டும், உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பினை கொடுக்கவில்லை. உன்னுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருப்பதனால் அவர்களால் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய முடிவதில்லை. என் தங்க குழந்தையே, சரியான நேரத்தில் இந்த தாயானவள் இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக இருக்க முடியும்? இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாயா? என் தங்க குழந்தையே, யார் உன் மீது அதிகமான அக்கறை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களில் எல்லாம் அவர்கள் அதிகமான ஈடுபாடுகளை கொண்டிருக்கின்றார்கள் என்பது உன்னால் நினைத்து பார்க்க முடிகின்றதா? என் தங்க குழந்தையே, அவர்கள் வேறு யாரும் இல்லை, உன்னை பெற்ற உன் தாய்தான். என் தங்க குழந்தையே, எப்பொழுதோ நீ செய்த தவறுகளால் உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது எதை பற்றியோ சிந்தித்து கொண்டு
நம் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே, இனிமேல் இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று நினைத்து என் குழந்தை மனவேதனை அடைவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடிகிறது. என்னால் இதனை பார்க்கவே முடியவில்லை. இப்படி உன் வாழ்க்கையை அவர்கள் வெறுத்து கொண்டிருப்பதை உன் தாயால் மட்டும் எப்படி காண முடியும்? அவர்களால் எப்படி சகித்து கொள்ள முடியும்? என் தங்க குழந்தையே, எனவேதான் என்னிடம் வந்து உனக்காக ஒவ்வொரு நாளும் வேண்டுதல்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி நினைத்து கொண்டு நீ வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட உன்னுடைய தாயை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர்களை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன் தாய் உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீ நினைக்கின்றாய், யாருமே நம் மீது அதிக அக்கறை காட்டவில்லை, நம் வாழ்க்கையை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. யார் உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கினாலும் உன்னை பெற்ற தாயானவள் ஒரு நாளும் உன்னை ஒதுக்கிவிட மாட்டாள். ஒருவேளை நீ செய்கின்ற தவறுகளால் உன்மீது வெறுப்பினை காட்டலாம். நீ கேட்காமல் நடந்து கொள்கின்ற சில விஷயங்களில் அவர்களுக்கு மனவேதனை அடையலாம். ஆனாலும் ஒரு நாளும் உன்னை எந்த ஒரு விஷயத்திலும் யாரிடத்திலும் அவர்கள் விட்டு கொடுத்தது கிடையாது. யாரிடத்திலும் உன் வாழ்க்கையை பற்றி அவர்கள் தவறாக பேசியதும் கிடையாது. என் தங்க குழந்தையே, அப்படித்தான் அவர்கள் இதுநாள் வரை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் தங்கமே, அவர்களை பற்றி தவறான எண்ணங்களை ஒரு நாளும் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்து கொள்ளாதே. என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா, என்னுடைய வாழ்க்கை என்றுமே கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. எதிர்காலத்திற்கு இவர்கள் எதையுமே சேமித்து வைக்கவில்லை. ஒருவேளை இவர்கள் எனக்காக சேமித்து வைத்திருந்தால் கூட நான் இந்த அளவிற்கு பயம் கொண்டிருக்க மாட்டேன் என்று நீ உன்னுடைய பெற்றோர்கள் மீது பழி சுமத்துகிறாய். என் தங்கமே, அவர்கள் ஒன்றும் உன் எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று சேமிக்காமல் இல்லை. அவர்கள் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு சேமிப்பினை சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவேளை அன்று அவர்கள் சேமித்திருப்பார்கள். ஆனால் இன்று நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவிகளை உன்னிடத்தில் செய்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளும் எதையும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்த தவறை நீ செய்துவிடக் கூடாது என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். நாங்கள் தான் என் எதிர்கால தேவைக்கு எந்த ஒரு சேமிப்பையும் செய்யவில்லை. என்னுடைய பிள்ளைகளாவது புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களினுடைய எதிர்காலத்திற்கு எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது. எப்பொழுதும் யாரிடத்திலும் கையேந்தி நிற்கக்கூடாது. அந்த ஒரு சூழ்நிலையை நாங்கள் அனுபவிக்கின்ற கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்து விடக்கூடாது. அவர்கள் நினைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் இந்த தாயானவளிடம் நாள்தோறும் கண்ணீர் உருகி வேண்டுதல் வைத்துள்ளார்கள். உன்னை பெற்ற தாயானவள் உன்னை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்ல அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் உன்னுடன் இருப்பது எவ்வளவு உண்மை என்று நம்புகின்றாயோ அதே அளவிற்கு இந்த விஷயத்தை நீ நம்ப வேண்டும். உன் வாழ்க்கையின் மீது அவர்கள் அந்த அளவிற்கு கொண்டிருக்கும் அன்பு அவ்வளவு பெரியது. என் தங்க குழந்தையே, இது உண்மை. நீ கஷ்டப்பட்டு விடக்கூடாது, காயப்பட்டு விடக்கூடாது என்று அவர்கள் கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபொழுதும் நீ மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்.
ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன். என் செல்ல குழந்தையே, நான் உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்துவிட்ட பிறகும் கூட நீ என் வாக்கினை கேட்காமல் செல்வாயா? நிச்சயமாக சென்றுவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் அம்மா இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி இன்னமும் நீ உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். பல கஷ்டங்களிலிருந்து உன்னை காத்த இந்த கருப்பன் இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த நேரத்திலே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு சதி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சதியை செய்கின்றவர் வேறு எங்கும் இல்லை, உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் அருகாமையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை நாட்களும் ஏன் அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்தில் நடித்து கொண்டிருந்தார்கள்? இப்பொழுது அவர்களினுடைய வேலையை உன்னுடைய குடும்பத்தின் மீது திசை திருப்பி விட்டிருக்கின்றார்கள். என் செல்லமே, ஒரு சிறிய சத்தம் உன் வீட்டில் கேட்டுவிட்டாலே போதும், அவர்களினுடைய செவிகள் அப்படியே உன் இல்லத்தை நோக்கி வந்து விடுகின்றது. ஒரு சிறு வார்த்தை கிடைத்துவிட்டால் கூட அதனை திரித்து பலவிதமாக பேசுவதற்கு தயாராகவும் இருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட மனநிலையோடு உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண்மணியை இந்த நேரத்தில் நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, கொஞ்சம் குள்ளமான உயரம், அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே நமக்கு அவர்கள் நம் மீது அன்பானவர்கள், நம் மீது உரிமையோடு பேசக்கூடியவர்கள் என்பதை போல ஒரு எண்ணத்தினை உருவாக்கி விடுவார்கள். ஆனால் மற்றவர்களிடத்திலோ உன்னை பற்றி தவறாக பேசிக்கொண்டும் தவறாக சொல்லிக்கொண்டும் இருப்பதுதான் அவர்களின் வேலையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, படிப்பு அவர்களிடத்தில் அதிகமாக இல்லை என்றாலும் கல்வி சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களை சொன்னாலும் அவர்களுக்கு அத்தனை எளிதாக புரிந்துவிடாது. ஆனால் அடுத்தவர்களின் கதை, அடுத்தவர்களின் வாழ்க்கை என்று வேறு எதையாவது பற்றி அவர்களிடத்தில் சொன்னால் மட்டும் அது தெளிவாக புரிந்துவிடும். என் தங்க குழந்தையே, இப்படிப்பட்ட மனநிலையை கொண்ட ஒருவர் உன் இல்லத்தின் அருகில் இருந்து கொண்டு உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒருவரை பற்றி இன்னொருவரிடமெல்லாம் கதை கதையாக அளந்து பேசுவதில் வல்லவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மா, அவர்கள் இப்படி பேசுவதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, அவர்கள் இல்லத்திலிருந்து அவர்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்தினை எல்லாம் நாம் எப்படி கண்டு கொள்ள முடியும்? நாம் எப்படி இதையெல்லாம் சமாளிக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திற்குள் நடக்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு நாளும் அருகில் இருப்பவர்கள் கேட்கும்படி நீங்கள் பேசிவிடக்கூடாது. நம் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயம் வெளியில் தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக கண், காது, மூக்கு வைத்து ஒவ்வொருவரும் அவரது மனநிலைக்கு ஏற்றவாறு அந்த கதைகளை திருத்தி திருத்தி பேசி கொண்டிருப்பார்கள். அதன் பிறகு உன்னால் எதுவுமே செய்துவிட முடியாது. அதனால் இந்த விஷயத்தை வெளியில் விடாமல் பார்த்து கொள்வதுதான் உனக்கு மிகவும் நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் செல்ல பிள்ளையே, அதற்காக நீ என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், இனிமேலாவது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களை பற்றி நீங்கள் பேசினாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் காதுகளுக்கும் எட்டிவிடாதபடி சற்று அமைதியாக பேச வேண்டும். கோபம் வந்தால்தான் சத்தம் அதிகரிக்கும் அல்லவா? அதனால் எந்த ஒரு விஷயத்தை பேசும்போதும் பொறுமையோடு கையாள வேண்டும். என் தங்க குழந்தையே, அது உங்களினுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னும் சிலர் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? தங்களினுடைய உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் மற்றவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூட பார்க்காமல் உணர்ச்சி வசப்பட்டு தன்னோடு இருப்பவர்களின் மனதினையும் சேர்த்து காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்கின்ற இங்கிதம் கூட இல்லாமல் தன் நிலை மறந்து
வாயில் வந்ததையெல்லாம் படபடவென பேசிவிடுகின்றார்கள். என் தங்க குழந்தையே, இதுவெல்லாம் தவறு என்பதை இவர்களினுடைய பேச்சுக்கள் மற்றும் பிரித்து கூறக்கூடிய அந்த ஒரு போலியான விஷயங்களை வைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்களை வைத்தும் நீங்களாகவே இனி தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, எப்பொழுதுமே நீ மற்றவர்களை பற்றிய சிந்தனைகளோடு இருந்துவிட முடியாது. அது ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் அவர்களை பற்றிய சிந்தனை உனக்கு இல்லாமல் இருந்தாலும் உன்னுடைய சிந்தனைகள் அவர்களுக்கு இல்லாமல் ஆக வேண்டிய கடமையும் உனக்கு இருக்கின்றது அல்லவா? என் தங்க குழந்தையே, இன்று இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயமானது இனி ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்துவிடக்கூடாது என்பதில்தான் இருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, யாரோ ஒருவர் செய்த செயலுக்காக நீ மனவேதனை பட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை பற்றி அதிக கவலையையும் கொண்டு விட்டாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, உன்னுடைய கவலை எதை சுற்றி இருந்தாலும் சரி, இனிமேல் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? உனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள், இது போன்ற வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் உன்னுடைய குடும்பத்தை என்னாலும் ஒத்து பார்க்க கொண்டிருக்கின்றவர்கள் இல்லத்தில் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாதபடி ஒரு பிரச்சனை வரப்போகின்றது. அது மற்றவர்களினுடைய வாயில் வந்து விழத்தான் போகின்றது. அப்பொழுதுதானே தெரியும் தான் மற்றவர்களுக்கு இது போன்ற ஒரு காரியத்தை செய்திருக்க கூடாது, அவர்களுக்கும் இது போன்று வந்துவிட்டது என்று அவர்களாகவே இதையெல்லாம் உணரப்போகின்றார்கள். என் தங்க குழந்தையே, இதைவிட அவர்கள் புரிந்து கொள்ள நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்றுமே கிடைத்து விடாது. அந்த கஷ்டத்தை அவர்களும் தன் வாழ்க்கையில் உணர்த்தால் அதை நிச்சயமாக புரிந்து கொண்டு திருந்திக் கொள்வார்கள். அப்பொழுதும் திருந்தவில்லை என்றால் மேலும் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க இருப்பதனை யாராலும் காப்பாற்ற முடியாது. எத்தனை தெய்வங்களை வணங்கினாலுமே அது நடக்கப் போவது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் தங்க குழந்தையே, அதனால் இன்று உனக்கு ஒருவர் வேதனை கொடுத்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டு நீ மனம் நொந்து போவதை நிறுத்திவிட்டு இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இனி நன்மையாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் செல்ல பிள்ளையே, உனக்கு சோதனைகள் இருக்கின்றது என்று எண்ணுகின்றாயா? எங்கெல்லாம் உன்னை சுற்றி தீய மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றாயா? அங்கெல்லாமே எந்தவித கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் வெளியில் வருவது எப்படி என்றுதான் சிந்திக்க வேண்டும். என் தங்க குழந்தையே, உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீ அப்படியே வெளிக்கொண்டு வந்து விடக்கூடாது. நீ எளிதாக மற்றவர்களிடம் உன் வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது அவர்கள் அதனை தனக்கு கிடைத்த ஒரு கதையாக எண்ணிக்கொண்டு 4 பேரிடம் சொல்லி சிரிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலையை நீ எப்பொழுதுமே யாருக்கும் உருவாக்கி கொடுத்து விடாதே. அவரவர் படுகின்ற கஷ்டங்களுக்கான பலனை நிச்சயமாக அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். என் தங்க குழந்தையே, இப்படி விதி இருக்கும் பொழுது உனக்கு செய்கின்ற துரோகத்திற்கான பலன்களையும் அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இது நாள் வரையில் நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். அவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாகவே இருக்கட்டும். இனிமேல் அவர்களுக்கான தண்டனையை, அவர்களுக்கான நல்ல பாடத்தை இந்த தாயானவள் நான் கொடுத்து விடுகின்றேன். உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும்.